Hello everyone. In the Leetcode series அடுத்து பார்ப்ப ப்ராப்ளம் வந்து greatest common divisor of strings. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த ப்ராப்ளமோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் சொல்யூஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து நார்மலாக நம்மளுக்கு வந்து ஜிசிடி பண்ண தெரியும், greatest common divisors. இப்போ வந்து நம்ம வந்து நம்பர்ஸ்க்கு தான் வந்து ஜிசிடி பண்ணுவோம். ஸோ இப்போ ஜிசிடினா என்ன, greatest common divisorனா? ஸோ இப்போ ரெண்டு நம்பர் இருக்கு, அது காமனான ஒரு நம்பர் which is multiple of that number. So for example, இப்போ நம்ம 1824 எடுத்தா அதுக்கு வந்து greatest common divisor என்ன, 6. நம்ம ஏன் 6ன்னு சொல்கிறோம்? 6 into 3 சார் வந்து 18, அதே மாதிரி 6 into 4 சார் வந்து 24. இப்போ ரெண்டுத்துக்குமே காமனாக வந்து 2வும் நம்ம பண்ணலாம், ஆனால் நம்ம ஏன் அது போடக்கூடாது? ஏன்னா வந்து இது வந்து greatest common divisor. ஸோ இப்போ மேக்ஸிமமாக வந்து 6 தான் வந்து பாசிபிள் இதுக்கு வந்து. ஸோ 6 3s are 18 and 6 4s are 24. அதே மாதிரி தான் வந்து 32க்கும். ஸோ இதான் வந்து greatest common divisor. இதே மாதிரி தான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ரெண்டு இன்புட் ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்து இன்புட் ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருவாங்க, அதுக்கு வந்து நம்ம வந்து greatest common divisor கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து அதே கான்செப்ட் தான் greatest common divisor. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் எடுத்துக்கலாம், string 1 string 2. இப்போ string 1 என்ன, ஏபிசி, string 2 வந்து ஏபிசி ஏபிசி ஏபிசி. இது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது, ஏபிசி தான் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து காமன் டிவைசர்னு சொல்லிட்டு. ஆனால் இதை எப்படி நம்ம வந்து கோடிங் வழியாக வந்து இது பண்ணுறது? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்ஸில் வந்து எந்த ஸ்ட்ரிங் சின்னதாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்ஸில் எது ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்குது? ஸ்ட்ரிங் 1 தான் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ அப்போ வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஏபிசியில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஏ மட்டும் எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஏ மட்டும் எடுத்து என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்ட்ரிங் 1ஓட லென்த் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன், அப்புறம் இந்த ஏவோட லென்த்து. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு நல்லா பார்த்தா புரியும். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரிங் 1ஓட லென்த் என்ன, 3. அதே மாதிரி வந்து லென்த் ஆஃப் ஏ என்ன, 1. ஏன்னா இது வந்து ஒரே ஒரு கேரக்டர். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 3. அப்போ இந்த ஏ வந்து நம்ம 3 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும், ஏஏஏ. ஸோ இப்போ செக் பண்ணுறோம், இப்போ ஏஏஏ ஏபிசி கூட ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லிட்டு. இல்லை, அப்போ இது நம்மளோட ஜிசிடி கிடையாது. இது அடுத்த இதுக்கு செக்கே பண்ண தேவையில்ல, ஏன்னா வந்து ஒரு இது நம்ம கண்டிஷன் வந்து ராங் ஆயிடுச்சுன்னா அடுத்த இது செக் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம வந்து ஏபிக்கு செக் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ ஏபி எடுக்கிறோம். ஸோ நம்ம வந்து இதை அப்பன் பண்ணிட்டே போயிட்டுருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஏ எடுத்தோம், அப்புறம் நம்ம வந்து ஏபி எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஏபி செக் பண்ணுறோம். ஏபி இன்ட்டு லென்த் ஆஃப் str1 3, லென்த் ஆஃப் ஏபி 2. இது ரெண்டுத்தையும் வந்து டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரஃப்லி வந்து 1.5 கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து 1.5 நம்ம வந்து இன்டூ பண்ண முடியாது ஸ்ட்ரிங் கூட. ஸோ நம்மளுக்கு வந்து ரவுண்டாக வந்து 1 எடுத்துக்கலாம். ஸோ ஏபி இன்டூ 1 என்ன, ஏபி. இது வந்து ஏபிசி கூட ஈக்குவலாக இல்லை, ஸோ இதுவும் வந்து ஜிசிடி கிடையாது. இப்போ ஏபிசி எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஏ பார்த்தோம், ஏபி பார்த்தோம், இப்போ வந்து ஏபிசி. ஸோ அதே மாதிரி ஏபிசி இன்டூ லென்த் ஆஃப் str1, str1 லென்த் வந்து 3 divided by length of ABC in 3. ஸோ இது ரெண்டு டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 1. ஸோ ஏபிசி 1 டைம்ஸ் என்ன, ஏபிசி. ஸோ நம்மளுக்கு வந்து இதுவே கிடைச்சது. ஆனால் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிங்க்கும் செக் பண்ணோம், str2க்கும் வந்து நம்ம செக் பண்ணோம். ஸோ அப்போ வந்து அதே ஃபார்முலா இங்கே அதே மாதிரி ஏபிசி இன்ட்டு இங்கே வந்து லென்த் ஆஃப் str2. நம்ம அங்கே என்ன பண்ணோம், str1ஓட லென்த் எடுத்தோம், இங்கே வந்து str2ஓட லென்த் எடுக்கிறோம். அதே வந்து லென்த் ஆஃப் str2 என்ன, 9 டிவைடட் பை லென்த் ஆஃப் ஏபிசி. இங்கே நம்ம வந்து ஏபிசி எடுக்கிறோம், இன்னும் 3. இது வந்து என்ன 9/3 என்ன, 3. அப்போ ஏபிசி 3 டைம்ஸ் என்ன, ஏபிசி. ஸோ இது நம்மளுக்கு கிடைச்சது தான் இதுவும். அப்போ வந்து இதான் வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஏபிசி தான். ஏன்னா வந்து
இதுக்கும் வந்து கரெக்டான இது கிடைக்குது, இதுக்கும் கரெக்டான இது கிடைக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்க்கான கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸர் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ இதை நம்ம வந்து எப்படி கோடிங்கில் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இன்புட் வந்து இங்கே 2 ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்தாங்க அவங்களே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்ன டிஃபைன் பண்ணலாம்னா, ஒரு எம்டி ஸ்ட்ரிங், அப்புறம் ஒரு ஃபைனல் ஸ்ட்ரிங், அப்புறம் லென்த் ஆஃப் str1, அப்புறம் லென்த் ஆஃப் str2. ஸோ நம்ம வந்து இங்கேயே பார்த்தோம், நம்ம வந்து எது சின்னதாக இருக்கோ அதோட அதை தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்க வேல்யூ தான் வந்து கம்மி லென்த் இருக்க ஸ்ட்ரிங்கை தான் வந்து நம்ம எடுத்து செக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து செக் பண்ணணும், இஃப் லென் ஆஃப் 1 இஸ் கிரேட்டர் தென் லென் ஆஃப் 2. நம்ம வந்து இப்போ வந்து ஸ்ட்ரிங் 1ஓட லென்த் வந்து ஸ்ட்ரிங் 2ஓட ஜாஸ்தியாக இருந்தால் வந்து நம்ம ஸ்ட்ரிங் 2 தான் எடுப்போம் செக் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து சின்னதாக எடுத்து செக் பண்ண தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம லைனாக செக் பண்ணலாம். ஃபார் I in range len2 le plus is equal to str 2I if le into. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வர ஸ்ட்ரிங்கை வந்து நான் எல்லியில் அப்பன் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி எல்இ டைம்ஸ் இன்ட் ஆஃப், ஏன்னா நம்ம வந்து சில நேரத்தில் வந்து இது பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ளோட்டிங் இது வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஸ்ட்ரைட்டாக இன்ட்டே போட்டுக்கிட்டேன். ஸோ len1 by i+1. ஸோ இப்போ வந்து ஃபார் லூப்பில் வந்து ஒரு ரேஞ்சை கெட் பண்ணுறோன்னா வந்து 0 to அதோட முன்னாடி வரைக்கும் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து 4ன்னு இருக்குது len2 வந்து, அப்போ நம்மளுக்கு என்ன ரேஞ்ச் இருக்கும், 0 to 3. ஸோ அதனால் வந்து நான் இங்கே ஐ போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம லென்னு சொல்லிட்டு போட்டு எடுத்தால் வந்து ரொம்ப டைம் கன்சப்ஷன் ஆகும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி போடுறேன். ஏன்னா நம்மளுக்கு இங்கேயே வந்து ரேஞ்ச் இருக்குது, நம்ம மறுபடியும் வந்து லென்த்துன்னு போட தேவையில்ல. ஸோ i+1ன்னு போட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்து இதோட ஃபார் லூப்பில் வந்து ரேஞ்ச் 0 to 3 தானே இருக்கும். ஸோ நான் வந்து i+1ன்னு போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி வந்து இது வந்து str1ஓட ஈக்குவலாக இருக்குன்னு பார்க்குறேன். அதே மாதிரி இங்கே வந்து சேம் டைம் str2ஓட வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறேன். இப்படி இருந்தால் அதை நான் வந்து ஃபைனல் ஸ்ட்ரிங்கில் வந்து அப்டேட் பண்ணிட்டு வரேன். ஸோ இதுதான் இவ்வளவு தான் பேசிக் கான்செப்ட். இதையே நம்ம வந்து அப்படியே உல்டாவாக போட்டால் நம்மளுக்கு வந்து அடுத்த இது கிடச்சிரும். அவள்தான், இவள் தான் சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன், 2 ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன், அதை வந்து செக் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து செகண்ட் ஸ்ட்ரிங்கோட பெருசாக இருந்ததுன்னா வந்து நான் செகண்ட் ஸ்ட்ரிங்கை தான் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே சொன்ன மாதிரியே தான் கான்செப்ட். இப்போ வந்து ஏபிசி ஏ இந்த மாதிரி இருக்குன்னா வந்து நான் வந்து ஏபிசி தான் எடுத்துப்பேன், சின்ன ஸ்ட்ரிங் தான். ஸோ அதை எடுத்து நான் ஒவ்வொன்றா அப்பன் பண்ணிட்டே வரேன், ஏ ஏபி ஏபிசின்னு சொல்லிட்டு. ஸோ அது பண்ணிவிட்டு நான் அங்கே முன்னாடி பண்ண மாதிரியே அந்த சேம் ஃபார்முலா வச்சு செக் பண்ணிட்டு கடைசியில் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே வரேன். ஒவ்வொரு தடவையும் வந்து அப்டேட் பண்ணிட்டே வரேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸஸ் தான் வேணும். ஸோ அதை வந்து அப்டேட் பண்ணிட்டே வரேன். ஸோ கடைசியில் வந்து இங்கே நான் வந்து அதே தான். இப்போ வந்து இது என்ன ஆகும், இது வந்து செகண்ட் ஸ்ட்ரிங் சின்னதாக இருந்தால் இந்த லூப்குள்ளே போகும், அதே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் சின்னதாக இருந்தால் இந்த லூப்குள்ளே போகும். அவள் தான். ஸோ இது எதுக்கும் வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். ரன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கும் சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் ஆச்சுன்னா என்னதில்ல, ஓகே அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இல்லைன்னா வந்து இதே அல்காரிதமில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் பெட்டராக பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட அப்டேட் பண்ணலாம். ஸோ அவள் தான் இந்த வீடியோ. ஸோ
உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.